யார் பெத்த பிள்ளையோ? ஐயோ, சூர்யா, ஏன் தாய் என்ன தூக்கி எறிஞ்சிட்டா? என் அம்மா எதுக்காக என்ன தூக்கி எறிஞ்சிட்டா? எல்லாரும் போக்கிக்கு படசையும் குப்பையும் தூக்கி எறிவாங்க. என் அம்மா என்ன தூக்கி எறிஞ்சிட்டா. ஒரே மகனோட நிறுத்திட்டியே. இன்னும் ஒரு மகனை பெற்றிருந்தா 10 ஊரு பழச்சிருக்க மாமா. அந்த பையன் எப்படி இருக்கானோ, எங்க இருக்கானோ?
இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேளு. அந்த ரமணாவை போட்டு அடிச்சிருக்கான். வந்துட்டானுங்க. அந்த ரமணா யார் ஆளு தெரியுமா? யார் ஆளா இருந்தா என்ன? அவன் என்ன பண்ணான்னு கேளு. டேய் பாருங்க, சொல்றா. ரமணன் கிட்ட பணம் வாங்கியிருக்கான். மாசம் மாசம் தவணை கட்டணும். இந்த மாசம் கட்ட முடியல. என்ன கட்ட முடியல? சொல்றா. பிள்ளைக்கு அம்மா போட்டுருச்சு. பணம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கும் வைத்தியத்துக்குமே செலவாயிடுச்சு. அதுக்கு அந்த ரமணன் என்ன சொன்னா? சொல்றா. நீ பணம் கட்டாட்டி பரவாயில்ல, பிள்ளைய நல்லா பாத்துக்கும், அதான் முக்கியம். ஆனா நீ பணம் கட்டுற வரைக்கும் ஓம் பொண்டாட்டி எங்கிட்ட இருக்கட்டும் சார். அவ தலைமுடிய பிடிச்சு என் கண்ணு முன்னாடியே தர எடுத்து போய் எல்லாரும் எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. ஏன்? அவன் தேவராஜோட ஆளு. தேவராஜன் எல்லாருக்கும் அவ்வளவு தைரியம். என்னடா பண்ணுவான் அந்த தேவராஜ்? என்னடா பண்ணுவான் அந்த தேவராஜ்? இது விசிட்டிங் டைம் போகக்கூடாது. தேவா, நீங்க எதுக்கு? ரமணா, ரமணா. டாக்டர் சார், ரமணா ஒரு பொழப்பானா? அது பொழைப்பானா மாட்டானா சொல்ல முடியாது. எப்படி நடந்தது? தேவா, கொஞ்சம் பொறுமையா. அங்க பாருங்க, அப்புறம் பேசுங்க. எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாங்க? பந்தலு, சூர்யா. போய் கூட்டிட்டு வா. தேவராஜ் வர சொன்ன, கையோட கூட்டிட்டு வர சொன்ன. நீ வரியா இல்ல கூட்டிட்டு போணுமா? கையெடு. எடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பார்க்கணும்னு உங்க தேவராஜ் இங்க வர சொல்ல. அண்ணா, அம்மாவை ஆஸ்பத்திரி சேர்த்திருக்காங்க. அப்பா கையில காசே இல்ல. உங்ககிட்ட எவ்வளவு பணம்? உங்ககிட்ட ஏடா புறா எவ்வளவு பணம் வச்சிருக்க? இவ்வளவுதானா? ஆமாண்ணா. பத்தாதேடா. டேய் டேய், கையில பணம் வச்சிருக்கேன். போய் சொல்லாத. நிஜமா இல்ல, அது இங்கதா. இது எங்க அம்மா. அது கண்ணா வாடா. இந்த குழந்தையோட அம்மா எங்க இருக்காங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல். போனா கொடுக்க முடியாது. தா. உன் வலையில எங்கேயும் போயிடாத, திரும்பி உங்ககிட்ட தான் வரும். கொடு.
கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்குறேன். வாடா. எது கழுறீங்க? வெறும் பணம் வச்சுக்க. ரமணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ இருக்க மாட்ட. தேவராஜன், என்ன தேவை தேவராஜ்? உன் ஆளுங்களை வச்சு என்ன கொண்டு வர சொல்லு. என் உயிர் போறதுக்கு முன்னால இங்க 10 உயிர் போகும். நியாயம் ஒண்ணு இருக்கு. உன் ரமணா என்ன செஞ்சான்னு கேளு. என்ன செஞ்சா? வந்து அது தெரியாம மிரட்டாத. ரமணா என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா 10 வருஷமா என் கூட இருந்திருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வரல, இந்த சூழலே இருக்க மாட்டான். வேண்டாம், நான் இத வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. தொலைஞ்சு படுத்து நான் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டேன். இது அவங்களுக்கே கொடுத்துருங்களேன், அந்த பொண்ணோட அம்மாவுக்கு. உன் பேரு சுப்பு, சுப்புலட்சுமி. இதப்பா, ஏதாவது நல்லது பண்ணணும்னா அதை நீயே உன் கையால பண்ணு. புரியுதா? உன் பேர் என்ன? சூர்யா. உங்க அப்பா பேர் என்ன? காது கேட்கல? உன் அப்பா பேர் என்ன? தெரியாது. உன் அம்மா பேர் என்னடா? தெரியாது. அப்பன் பேரு தெரியாது, அம்மா பேரு தெரியாது.
தெரியாதுடா. கல்யாணி, என்னாச்சு? அர்ஜுன் வரல. இல்ல, பாண்டவபுரத்துல ஊருக்குள்ள சண்டையா போயிருக்க. என் மகனுக்கு எதுவும் ஆகாது இல்ல? இதுல கையெழுத்து போடு. உன் பொருள் எல்லாம் சரியா இருக்கா பாரு. நீ போலாம். இந்த ராமோதர வாக்குமூலம் கொடுத்துட்டான். ராஸ்கல் புதுசா இப்ப வந்து ரமணன் சாவுக்கு நான் தான் காரணம்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான். அவனை தூக்கி உள்ள போடுங்கடா. ஏ தேவா, எதுக்காக நீ வெளியே கொண்டு வந்த? தேவராஜன் பெரிய உத்தமன் இல்லை. ஆனா நியாயம் ஒண்ணு இருக்கு. ரமணா செஞ்ச தப்பு, நீ செஞ்ச நியாயம். என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, மன்னிச்சு. ஒரு பேர் தெரியாத அனாதைனா ஆயுசு முழுக்க ஜெயில கிடந்து செத்திருப்ப. உன் ஆளு உள்ள அனுப்பி என்ன வெளியே கொண்டு வந்திருக்க. உனக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? நான் உனக்கு என்ன தர முடியும்? எதுவும் வேணாம். என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, என் உயிர். இதான் சூரிய. வணக்கம். என் தோழன், என் கூட பிறந்தவன், என் தளபதி. தித்தாகிட தருகிட தித்தாகிட தருகிட தித்தாகிட தருகிட தருகிடத்தான் தருகிடத்தான் தித்தாகிட தித்த தருகிட தித்தாகிட தித்த தருகிட தருகிடத்தான் தருகிட தருகிட தருகிடத்தான். இங்க
தம்பி, என்னம்மா இது என்ன பண்றீங்க? உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுதுடா. அப்படியெல்லாம் ஒண்ணு. இல்ல உனக்கு தெரியாதுடா, உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுது. நீ நல்லா இருக்கணும்டா. சரி சரி, டே பாட்டி கூட்டு. நீ நல்லா இருக்கணும்டா. ஒரு நிமிஷம். நான் உங்க பேர் என்ன? தளபதி. சூர்யா, இது தேவையாடா? வேண்டா, விட்டுடு. அது இல்லடா, தேவராஜ் மாதிரி ஒரு ஆள் கூட சேர்றது. தாயே, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு. எனக்கு தேவராஜ் மேல நம்பிக்கை இருக்கு. அது இல்லடா, உன்னை பெத்த தாய் என்னைக்காவது வந்து என் பிள்ளைய இந்த மாதிரி வளர்த்திருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி 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 எப்படி? என்ன பெத்த தாய் ஊர் உலகம் எல்லாம் தேடி உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து என் அருமை பிள்ளைய இப்படி எல்லாம் வளர்த்துட்டியடி அப்படின்னு கேட்க போற இல்ல? கேப்பா நிச்சயமா கேப்பா. ஏன் கேட்க மாட்டா? வேணும்னா அந்த மகராட்சி போய் கூப்பிட்டா கொஞ்சம் இரு. என்ன பெத்த அம்மா, நீ எங்க இருக்கே? ஓ, என்ன என்ன? பாப்பா பேர் என்னம்மா? மீனாட்சி. எங்க போறீங்க? ஆஸ்பத்திரி. ஓ, 6 மாசம் கழிச்சு குழந்தை இங்க கூட்டிட்டு வரணும். இல்லன்னா நாங்க அங்க வீடு தேடி வந்துடுவோம். எப்படிமா ஒரு குழந்தை மேல இந்த அக்கறையும் பாசமும்? மத்தவங்க குழந்தைய நான் பாத்துக்கிட்டா என் குழந்தை யாராவது பாத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. உன் குழந்தைக்கு என்ன தாயி? அவர் ஆசா வரேன் தாயி. சரி. பொம்பளை பிள்ளையா? ரொம்ப சந்தோஷம். பொம்பளை பிள்ளைங்க தான் கடைசி காலத்துல நமக்காக 4 சொட்டு கண்ணீர் விடுவாங்க. ஆம்பளை பசங்க ஓடுவாங்க. அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா? சூர்யா, எப்படி பொண்ணு? என்ன பேர் வைக்கலாம்? அழகி, தமிழ் அழகி. எப்படி? இது சூர்யா. உனக்கு என்ன வேணா கேட்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
நீதான் சூர்யாவா? நான் யாரு தெரியுதா? தெரியும், கரிவர்தன், பழைய எம்எல்ஏ. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க சொன்னாங்க தேவராஜ் கூட இருக்கியாமே. ஏன்? தேவராஜன் நண்பன். தேவராஜ் ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, அவ்வளவுதான். இந்த வயசுல நான் அவரை எடுத்தேன், வேலைக்கு சேர்த்து விட்டேன், டாக்ஸி ஸ்டாண்ட் யூனியன்ல சேர்த்து விட்டேன். 10 வருஷம் நான் போட்ட உப்ப சாப்பிட்டுட்டு எனக்கு எதிரா போயிட்டான். நன்றி கெட்டவன். அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தான். அவனை நடு ரோட்ல நாய் மாதிரி கொன்னுட்டான். தெரியும், உங்க பையன் தேவராஜ கொலை பண்ண பார்த்தான். அதுவும் தெரியும். காரணம் இல்லாம தேவராஜ எதுவும் செய்ய மாட்டான். இல்ல சூர்யா, உனக்கு தேவா பத்தி தெரியாது. நீ எங்கிட்ட வந்தது, நான் உன்னை தேவராஜ விட பெரிய ஆளா பண்ணி காட்டுறேன். இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் நீதான் இருப்ப. வெறும் காசு பணம் இல்ல, பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம். என்ன சொல்றேன்? அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவ. உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேல். நல்ல வணக்கம் சார். தேவா, என்ன இது திடீர்னு? வா. நான் என்ன செஞ்சேன் உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு? ஏணி வச்சா கூட என்ன தேவா சூர்யா அளவுக்கு வர முடியாது. என்ன தேவா இது? உன் சூர்யாவை விட்டுடு. நான் உன்னை இந்த ஊர்லயே பெரிய ஆளாக்குறேன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் போனாலும் போயிருப்பேன். ஆனா நீ என்ன தேவா இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு? இல்ல சூர்யா, நீ தேவராஜ மாத்துற, என்ன ஒரு மனுஷனா மாத்துற. இதுவரைக்கும் தேவராஜ பார்த்தா எல்லாருக்கும் பயம், ஒதுக்கிடுவாங்க. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் பயம் மட்டும் இல்ல, மரியாதையும் சேர்ந்திருக்கு. என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க அன்போட. நீ நல்லா இருக்கணும்னு மனசார சொல்றாங்க. யாரால? ஒன்னால. வந்துரு, என் கூட வந்துரு. இனிமே எங்க இருக்க கூடாது, என் கூட என் வீட்டுல தான் இருக்கணும். வா. தேவா, இல்ல தேவா, எனக்கு இங்க பெரிய பந்தம் இருக்கு. என்ன சாக்கடையில தூக்கி வளர்த்திருக்காங்க. நான் பஸ்ல அலையும் போது சோறு போட்டு காப்பாத்திருக்காங்க. இவங்க எல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்? நான் கூப்பிட்டா வர மாட்டேன். நீ இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா. உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. தேவா, தேவா, பாத்தியா என் பொண்ணு? இது பிறந்தப்போ நீதான் பேரு வச்ச. உன் விட்டு பிள்ளை மாதிரி காது குத்தி கல்யாணம் செஞ்சு வச்ச. இவ சமைச்சப்போ ஊரெல்லாம் கூட்டி நீதான் சாப்பாடு போட்டு. இப்ப பாரு, என் பொண்ணு போயிடுச்சு, தூக்கு போட்டுக்கிட்டு போயிடுச்சு. வா, நீயே வந்து வாக்கு போடு. என்னாச்சு? எப்படி? சப் இன்ஸ்பெக்டர் பள்ளிவேல்
நீ பஸ்ல இருந்தது நான் பார்த்தேன். எனக்கு தெரியும் உன்னோட 2 வயசு கம்மி. அந்த பொண்ணுக்கு பொண்ணு போய் லாக்கப்ல வச்சிருந்தாங்க. ராத்திரி எல்லாம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 4 கான்ஸ்டபிள் 15 வயசு பொண்ணு அடுத்த நாள் வெளியே விட்டாங்க. அவன் வீட்டுக்கு போனா எடுத்தா போடவே மாட்டிக்கிட்டான். போனோம் அவங்க அப்பா அந்த பொண்ணு இப்படி கையில தூக்கிட்டு வர்றாரு. 15 வயசு பொண்ணு. என்ன பண்ண சொல்ற? போதே பிடிச்ச இன்ஸ்பெக்டர் வெட்ட அவன் கைய. இனிமே ஒரு பொண்ணு தொட முடியாது. இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. இந்த சூர்யா அப்படிதான். என்னாச்சு? ஏன் அழுகிற? கேக்குற இல்ல? ஏன் அழுகிற? பிடிக்கலையா? இந்த மாதிரி ஆடு அடித்தடி ஆடு பிடிக்கல. இங்க பாரு, என்ன பிடிச்சிருக்கு. அதுக்கே ஆடுற? தெரியல. வரேன் சார். சங்கரன் போயிட்டு வாங்க ஐயா. வணக்கம். வரமா நீங்க நல்லா இருக்கும் தம்பி. எல்லாம் இந்த மகராசி பண்ண பொண்ணு. கலெக்டரா மாறி போறீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. தேவராஜ் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல? எப்படி இருக்கு? ஆண்டவர் இருக்கான். நல்ல மனுஷங்க சுத்தி இருக்காங்க. எனக்கு என்ன? நீங்க முன்ன மாதிரி இல்லப்பா. எல்லாத்துக்கும் பொறுமையா காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. வயசாயிடுச்சு இல்ல, சாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. யார் சாவுக்கு? தேவராஜ், நீ மாறவே இல்லை. ஞாபகம் இருக்கா? பழசெல்லாம் மறக்கல இல்ல? எதையுமே மறக்கல. நீ நல்லா இருக்கணும், 100 வருஷம் வாழணும். உங்க ஆசீர்வாதம்.
பிரசாதம் எடுத்துக்கோங்க. சகல சௌபாகிய பிராப்தி ரஸ்து. யுவராஜ், கணத்துற கணத்துற, யுவராஜ், மூச்சுடு மூச்சுடு யுவராஜ், நான் சொல்றது கதை விடுதா? யுவராஜ், மூச்சுடு யுவராஜ், மூச்சுடு. நான் இங்கதான் இருக்கேன், நீ நல்லா இருக்க, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருக்க. யுவராஜ், முடிச்சுக்கோ முடிச்சுக்கோ. அங்கெல்லாம் போக கஷ்டம். 14 இடத்துல குத்தி இருக்காங்க. உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். உழைக்கணும். ஐயா, தேவராஜ் சாகலையா, உழைச்சிட்டான். இப்ப என்னையா பண்றது? நான் இருக்கேன் சண்முகம். ஐயா, அவங்க பயப்படாது, நான் பாத்துக்கிறேன். வரேன். உன் பேர் என்ன சொன்னேன்? மனோகரன். இதெல்லாம் முடிகிற வரைக்கும் மனோகரன் ஜாக்கிரதையா பாத்துக்க. கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு அனுப்பி வை. Welcome to the district, sir. Thank you. Bye. Thank you. எல்லாம் சரியாயிடும். எனக்கு தெரியும் தேவ மேல கை வச்ச என்ன ஆகும்னு. எல்லாருக்கும் காட்டணும். நான் காட்டுறேன்.
பேர் என்ன? சண்முகம். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இல்ல சார். ஏன்? விட்னஸ் இல்ல சார். எப்படி பட்ட பகல்ல நடு ரோட்ல எல்லாரும் முன்னாடி நடந்திருக்கு? ஒரு ஆள் கூட பார்க்கல? பார்த்தாங்க சார், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்? வாய்? பயம். யார பார்த்து? தேவராஜ், சூர்யா. இதுக்கு முன்னாடி இங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் நிறைய நடக்கும். 1000 பேர் நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு ஆள் கூட பார்த்தேன்னு சாட்சி சொல்ல மாட்டான். இங்க ஒரு ஆள் உயிரோட இருந்தார், இப்போ இல்ல, எரிச்சிட்டாங்க. உயிரோட எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க போறோம்? சாட்சி இல்லையே, யார் செஞ்சாங்கன்னு தெரியுது. ஆனா கோர்ட்ல எனக்கு வச்சு உள்ள தூக்கி போட சாட்சி இல்ல. ஒரு ஆள் கூட சாட்சி சொல்ல மாட்டான். இருந்தா போதுமே, மத்ததெல்லாம் நான் பார்த்துப்பேன். இங்க நடந்த அநியாயத்தை நான் பார்த்தேன். செஞ்சவனை என்னால அடையாளம் கட்ட முடியும். கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியும். நிச்சயமா? நிச்சயமா. இதோ நீங்க கேட்ட சாட்சி போதுமா? உன் பேர் என்ன? குமார். வயசு? 36. அப்பா அம்மா பேரு? அப்பா பேர் மாணிக்கம், அம்மா பேர் பார்வதி. உன் பேரு? லோகநாத், வயசு 42. அப்பா பேர் செல்லத்துறை, அம்மா பேர் காந்திமதி. உன் பேர் என்ன? இளங்கோ. வயசு? 27. அப்பா அம்மா? அப்பா பேர் கரிகாலா, அம்மா பேர் தங்கம். பேர் என்ன? சூரி. வயசு? 32. அப்பா பேரு? அப்பா பேர் என்ன? அம்மா பேரு? அம்மா பேர் என்ன? தெரியாதுடா. அதான் 3 வாட்டி சொல்லிருக்கல. தெரியாது 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 தெரியாது. தூக்கி எரிஞ்சிட்டா. நான் பிறந்தப்ப என்ன சுருட்டி வீசி எரிஞ்சிட்டா. ஊர் முழுக்க போய் படிக்க கொண்டாட்டு இருந்தாங்க. குப்பை கத்திரி தூக்கி தெருப்ப போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பெற்றவன் என்ன தூக்கி எரிஞ்சிட்டா. கூட்ஸ் வண்டியில. அவன் யாரும் கூட எனக்கு தெரியாது. போதுமாடா? இப்ப நீங்க வந்து அடையாளம் காட்டலாம் சார். செஞ்சது இந்த ஆள் தானே? சொல்லுங்க சார். தெரியல. இன்னொருத்தர் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். தெரியல சார். நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இல்ல, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல சார். என்னால நிச்சயமா சொல்ல முடியல. சாரி. அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. தண்ணியில நிக்க வச்சு சொல்லி கொடுத்தீங்களேப்பா, பெண்ணாச்சு. உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க, ஒரு புள்ள நான் இருக்கேன். அந்த தேவராஜ் சூர்யா எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயமா? இச்சகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. என் அப்பாவுக்கு பயமா? சார், மதத்தூர்ல இருந்து ஏதோ பெட்டிஷனோட 50 பேர் வந்துட்டாங்க. அப்போ உனக்கு என்ன வயசு இருக்கும்? 13, 14 வயசு இருக்கும். அன்னைக்கு ஏதாவது பண்டிகை நட. ஓகே. ஊரெல்லாம் பழசியும்
வேண்டாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தாங்க. புதுசா பிறந்த குழந்தை தூக்கி எறிஞ்சிட்டேன். கூட்ஸ் வண்டியில. ஏன் திடீர்னு கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. ஏதாவது வேணும்னு உங்ககிட்ட கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டீங்களா? நிஜமாவா? யார் கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்டா என்ன வேணும் உனக்கு? இல்லன்னு சொல்ல மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்லன்னு சொல்ல மாட்டேன். அப்ப எழுந்துருங்க, என் கூட வாங்க. எங்க? கோயிலுக்கு. உங்களை கூட்டி வரேன் வேண்டிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக வேண்டாமா? அதான் வேண்டிட்டு இருக்கேன். கிளம்புங்க. யார் இந்த தேவராஜ்? என்னாச்சு? சூர்யா இந்த ஊர் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? ஏன் இவ்வளவு தப்பு நடக்குது? 2 பேர். ஏதாவது செய் அர்ஜுன், ஏதாவது செய். யார் சூர்யா அந்த சுப்புலட்சுமி? சுப்புலட்சுமி யாரு? சுப்புலட்சுமி யாரு? இல்ல, நான் ஏதோ கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். என்ன கேள்விப்பட்ட? ஓ, அந்த சுப்புலட்சுமியா? அதான் தேவா, நம்ம பாண்டி இல்ல, பாண்டியோட பாட்டி. யாரு யாரு? பொண்ணு அழகா இருப்பா, நல்லா பாடுவா. அந்த பொண்ணுக்கு சூர்யானா உயிரு. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? நீ சும்மா சாப்பிடுறது அவங்க ஏதோ சொல்றாங்க. பிடிச்சிருக்கா இல்லையா? மூஞ்சியை பார்த்தால தெரியல. அவன் மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சு. சாப்பிட்டு போடா. ஆனா பொண்ணோட அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாராம். ஐயர் வீட்டு பொண்ணா. யாரா இருந்தா என்ன? சூர்யாவுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கல, மீதி நான் பாத்துக்கிறேன்.
சீனிவாசன் சார், தேவராஜன். தெரியும். என்ன கல்யாண விஷயம் பேச வந்திருக்கோம். உங்க வழக்கம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க மோதிரம் வச்சு பேசுறதுதான் பழக்கம். கொண்டு வந்திருக்கோம். கல்யாண ஏற்பாடுல நாங்க பாத்துக்கிறோம். சாப்பாடு செலவு எல்லாம் எங்களுக்கு. நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுங்க. நீங்க பொண்ணை கூப்பிட்டு வாங்க போதும். யாரு பையன்? சூர்யா. என் கூட பிறந்தவ மாதிரி. யாரு பொண்ணு? நல்லா இல்ல சார். வெத்தலை பாக்கத்தோட வீடு தேடி சம்பந்தம் பேச வந்திருக்கிறோம். யாரு பொண்ணுன்னு கேக்குறது? உனக்கு சூர்யா பிடிச்சிருக்கா? சொல்லு. பிடிச்சிருக்கு. அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? நான் செத்தப்புறம். ஏ சூர்யாவுக்கு என்ன குறைச்சல்? சூர்யாங்கிறது யாரு? அவன் அப்பா யாரு? அம்மா யாரு? என்ன கொல்லம்? சூர்யா உங்க ஜாதி இல்ல, வேற ஜாதி. தோளை சுத்தி உங்களை மாதிரி கயிறு இல்ல, அவ்வளவுதான். சீனிவாசன் அவ என்ன விட நல்லவன், உங்களை விட நல்லவன். வேற என்ன வேணும்? தகுதி வேணும். என்னையா பெரிய தகுதி? பொல்லாத தகுதி. உனக்கு என்னையா தகுதி இருக்கு? கலெக்டர் ஆபீஸ்ல குப்பை விட்டுட்டு இருக்க. பசின்னு யாராவது கிட்ட நல்லா கொடுப்பேன். நீ அவன் கொடுப்பான். கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பான். அவன் மாதிரி ஒருத்தன் உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்க மாட்டான். வேண்டாம், அந்த மாதிரி ஆளு என் குடும்பத்துக்கு வேண்டாம். ஏன்டா நல்லவன் சொன்னா உனக்கு புரியாதா? அவதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே கல்யாணம் பண்ணி வையண்டா, சந்தோஷமா இருக்கட்டும். என் பொண்ணை கொன்னுட்டு திவசம் பண்ணாலும் பண்ணுவேனே ஒழிய அந்த மாதிரி அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். விட்டுடுங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. அவர் என்னோட அப்பா, அம்மா, குரு, தெய்வம் எல்லாம். உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். விடுங்க. போயிருந்தீங்களாமே? தட்டெல்லாம் எடுத்துட்டு கல்யாணம் பேச போறீங்களாமே? இப்ப யார் இவரு கண்ணவங்க வீட்டுக்கெல்லாம் போக சொன்னது? நான் தான் போய் கல்யாணம் பேசலாம்னு சொன்னேன். ஏன்? எதுக்கு? இப்ப நீ கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டேன் நானு. நாம ஏன் இவன்கிட்ட போய் பேச்சு கேட்கணும்? வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாலுமே அவ என்ன பெரிய ரொம்ப இவளை விட்டு வேற பொண்ணே இல்லையா என்ன? இவ யாரு வெளியே போக சொல்றதுக்கு? கேட்டுட்டு இருந்த நாம ஏன் கண்ணவங்க வீட்டு போய் கண்ட பேச்செல்லாம் கேட்கணும்? யார் தேவா அவங்க? நம்ம ரோட்ல போனா பயந்து ஒதுங்க அந்த பக்கம் போறவங்க. அவங்க கிட்ட போய் நாம நிக்கணும். தப்பு பண்ணிட்டேன் சூர்யா. நான் அவசரப்பட்டு போயிடக்கூடாது. இல்ல இல்ல தேவா, இவ என்ன பெரிய. ஒருவேளை நான் போய் பேசாம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். வேண்டாம், இவ போற என்ன இப்போ? நம்ம சூர்யா கல்யாணம் ஆசைப்பட்டேன். போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிட்டு சூர்யா. இல்ல தேவா, எனக்கு அவ முக்கியம் இல்ல, நீதான் முக்கியம். தேவாதான் முக்கியம். அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காரு. அவரை எடுத்து என்னால ஒண்ணுமே பேச முடியல. அடுத்த புதன்கிழமை. எதுவுமே பேச மாட்டீங்களா? யார கல்யாணம் பண்ணி போறீங்க கூட கேட்க மாட்டீங்களா? யாரு? கலெக்டர். போ போ பண்ணிக்கோ. யார் வேணாம்னு சொல்றாங்க? ஏன் நிக்கிற? போ போ பண்ணிக்கோ. மொத்தம் 64 கேஸ் தேவராஜ் மேலையும்
சூர்யா மேலயும். இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. நீங்க கூப்பிட்டு அனுப்பினா யாரா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி வந்தாகணும். இல்ல அடி உததான். நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு. கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறதா சட்டம். நில பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம், வியாபாரம், குத்தகை, லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி. உங்க வீடு தான் கோர்ட். உதவி கேட்டு 10 ஆளுங்க வராங்க. எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம். உதவி செய்ய கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு. அவங்க செய்யட்டுமே. உங்களால முடியாதனாலதான் சார் எங்கிட்ட வர்றாங்க. அதனாலதான் வராங்களா இல்ல உங்ககிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா? அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? பிடிக்கிறது பிடிக்காததை பத்தி நாம இப்ப பேசல. எது சரி எது தப்புன்றத பத்தி தான் பேசுறோம். கரெக்ட் சார். நீங்க எப்போது இடையா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது பட்னியா இருந்திருக்கீங்களா? வயலில் நாளானா காசு இல்லாம அலைஞ்சிருக்கீங்களா? வயிறு காலியா இருக்கும்போது கோர்ஸ் செலவு, வக்கீல் செலவு கொடுக்க முடியாது சார். 100 தடவை கோர்ட்டு ஏறி இறங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேண்டிய நியாயம் அது எங்க கிடைக்குதோ அங்கே போவாங்க. நடு ரோட்ல போட்டு அடிக்கிறதா நியாயமா? பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியால் அடிக்கிறதா நியாயமா? எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு முடிவு செய்யதான் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதை செயல்படுத்த நாங்களா இருக்கோம். நீங்க எது செஞ்சாலும் சரி, நாங்க செஞ்சா தப்பு. கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியதை தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு. 100 அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு. நல்லா இருக்கு சார். உங்ககிட்ட ஒருத்த பெட்டிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பாத்துட்டு இது சரி இது தப்பு, இவனு பட்டா கொடு இவனு கொடுக்காத, நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம். அதே மத்தவங்க செஞ்சா தப்பு. கூப்பிட்டு வச்சு மீட்டி போட்டுடுவீங்க. கரெக்ட் உதவி செய்யலாம், மத்தவங்க செய்யக்கூடாது. என்ன அதிகாரம்? உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரம், எஸ்பிங்கிற அதிகாரம் இல்ல சார். எங்க கிட்ட என்ன தெரியுமா சார்? நம்பிக்கை. ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால செய்ய முடியாத உதவியை எங்களால செய்ய முடியும் அவங்க நம்புறாங்க. போதுமா? முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க. நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? நீங்க பெரிய இடத்து பிள்ளை, படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்லா செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமா பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார். வருஷாதீங்க. மரியாதை பார்க்கலாம். சூர்யா உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும். எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. வாங்க 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 வாங்க. யார் நீங்க? யாரை பார்க்க வந்தீங்க? இங்க வா. என்ன பத்மா, நல்லா இருக்கியா? தமிழகி, மாசம் மாசம் எனக்கு என் குழந்தைக்கும் பணம் அனுப்புறீங்க. இனிமே அது வேண்டாம். வேண்டாம். நாங்க ஊருக்கு போறோம். இங்க உனக்கு என்ன குறைச்சல்? தமிழழகி ஸ்கூலுக்கு போகுது, நாங்கெல்லாம் இருக்கோம். எதுக்கு ஊருக்கு போனோம்? இப்போ அவளுக்கு அப்பா மட்டும்தான் இல்ல, அம்மாவும் இல்லாம போயிடக்கூடாது இல்ல? என்னாச்சு? இங்க ஒரு பொண்ணுக்கு புருஷன் இல்லைன்னா எல்லாரும் வேற மாதிரி நினைக்கிறாங்க. நான் தாலி அறுத்தவன். அதுக்காக எவன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்? உன் புருஷன் எவ்வளவு பேர் பொண்டாட்டி மேல கை வச்சிருக்கா?
நான் மேல வச்ச என்ன கேக்குறாங்க. என் புருஷன் மோசமானவரா இருந்திருக்கலாம், நிறைய தப்பு செஞ்சிருக்கலாம். ஆனா என்ன நல்லபடியா வச்சிருந்தாரு. யாரு யாரு யாரு? நிறைய பேர். உங்க ஆளுங்க கூட. தேவராஜ் பணம் கொடுக்க சொன்னாருன்னு வராங்க, கைய புடிச்சு கொடுக்கறாங்க. 4 நாள் கழிச்சு திரும்ப வராங்க, குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க, சிரிக்கிறாங்க, மேல கை வைக்கிறாங்க. என் உயிர் போகுது. நாங்க என்னங்க தப்பு செஞ்சோம்? யார் அவன்? யார் அவன்? யாரும் மேல கை வச்சது சொல்லு. இங்கே வெட்டுருவேன் கைய. வேணாம், எங்களுக்கு யார் கையும் வேணாம். இந்த ஊர்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க. நாங்க போறோம். பத்மா கொஞ்சம் இரு. சூர்யா, நீ என் நண்பனா? என்ன தேவா இது? பதில் சொல் சூர்யா, நீ என் நண்பனா? என் உயிர் இருக்க வரைக்கும். நான் இதை கேட்டாலும் செய்வியா? சேவை. செல்வி, குழந்தை வாங்கி. பத்மா, பத்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். நான் சொல்றேன். குங்குமத்தை எடுத்து வை. இன்னைக்கு நல்ல நாள். எடுத்து வை. தேவா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சொல்றேன். பத்மா, நீ எங்க விட்டு பண்ணுமா? நீ கஷ்டப்பட என்னால பொறுத்துக்க முடியாது. உன்னை சூரிய பத்மா, இவன் கூட பண்ணவமா? வீடா வீடா உனக்கு என்ன பிடிக்கல எனக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா இருந்திருக்கணும். இப்ப இல்ல. என்னால நான் தான் அவனை கொன்னேன், அடிச்சு கொன்னேன். இந்த கையாலேயே அடிச்சு கொன்னேன். தப்பு பண்ணா அடிச்சேன், போயிட்டான். எனக்கு தெரியல அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவனுக்கு இந்த மாதிரி தேவதை மாதிரி ஒரு குழந்தை பிறக்குன்னு இந்த சென்ட் அவனுக்கு தெரியல. இந்த குழந்தை பிறந்தப்போ தேவதை கொண்டு வந்து கையில கொடுத்தானே, அப்ப எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? இந்த குழந்தை என்ன பார்த்து சிரிச்சா என் உள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில இந்த கையால தொடும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நான் பாவிமா, நான் பாவி, பாவம் பண்ணிட்டேன், மன்னிப்பு தேடிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத, நான் இந்த வீட்டுக்கு காவல், வெறும் காவல். உனக்கு காவல், உன் குழந்தை காவல், அவ்வளவுதான்.
என்ன தேவ? என்ன பாரு, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நல்லா பாரு. சரி, இப்ப சொல்லு. குழந்தைய பையனா பொண்ணா? பையன். பையன் பையன். நாளைக்கு போகி 32 வருஷம் ஆச்சு. இன்னும் என்னால உங்ககிட்ட எப்படி முடியல, என்னால முடியல. வந்தாங்க தெரியுமா? நான் பிறக்க முன்னே செத்துட்டார். உங்க அப்பா எங்க? தெரியாது. அம்மா தெரியாது. எப்படி? அழகே, எப்படி? நான் பிறந்தேனா, பிறந்த உடனே எங்க அம்மா என்ன தூக்கி பார்த்தாங்க. நான் கருப்பா இருந்தேன்ல, எங்க அம்மாக்கு பிடிக்கல. தோ இங்க தொங்குது பாரு இந்த மஞ்சள் துணி, அதுல என்ன சுத்தி தூக்கி போட்டாங்க கூடுசு வண்டியில். அங்கிருந்து குப்பையில விழுந்து அங்கே காவ போதில்ல, அதுல மிதந்துகிட்டே வந்தேன். அந்த காவாலியா? ஆமா. அப்போ யாரோ ஒரு மகராசி என்னை எடுத்து வளர்த்தா, நான் வளர்த்துட்டேன். இப்ப இந்த மகாராசியோட பேசிட்டு இருக்கேன். என்ன சார் அது கோயில்? செல்வி
கரெக்ட் சார் இருக்காரா? கரெக்ட் சார், கரெக்ட் சார், கரெக்ட் சார், வெளியே வாங்க. கரெக்ட் சார், கரெக்ட் சார். அவர் ஊர்ல இல்ல, கேம்ப் போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவார். கரெக்ட் சார், உங்க பையனாமா? ஒரே பையனா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. எங்களால இன்னும் ஆயிடக்கூடாது இல்ல? உங்ககிட்ட எனக்கு ஒண்ணு வேணும். கேட்டா கொடுப்பேன்னு சொன்னாங்க. கேட்கலாமா? என்ன வேணும்? மறக்க மாட்டியே? என்ன வேணும்? நீ தேவராஜ் விட்டு வந்துடணும். நீ நல்லவன், மத்தவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அந்த தேவராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்றியே, என்ன அநியாயம்! வெட்டு, கொலை, குத்துன்னு. அதை கேட்க நீங்க யார்? அந்த கலெக்டர் தூது அனுப்பினாரா? என்னையும் தேவராஜ் பிரிக்க பாக்குறாரா? முடியாதுன்னு போய் சொல்லுங்க. ஏன் தேவராஜ் கூட போயிருக்க? தேவராஜன் நண்பன். நாளைக்கு நான் செத்தா என்ன தூக்கி போட தேவா ஒருத்தா இருக்கா. அவன் நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம். ஆனா அவன் என் நண்பன். யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும்? அந்த கடவுளை வந்தாலும் சரி, தேவாதான். உன்னை பெத்தவ வந்த, உன் அம்மா வந்த. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஏன் அம்மா? ஆமா, எனக்கு அம்மா இல்ல. இருக்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், கொஞ்ச நாளாவே தெரியும். இல்ல, நான் நம்ப மாட்டேன். இருக்கா? இங்கதான், இந்த ஊர்ல தான் இருக்கா. இந்த ஊர்ல யார்? யார்? யார் அவங்க? யார் அவங்க? அர்ஜுனோட அம்மா தான் உன் அம்மா. கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஏன்? நிச்சயமா தெரியும். எப்படி? நீ பிறந்தப்போ உன்னை மஞ்சள் துணியில சுத்தி ரயில்ல விட்டுட்டு இன்னைக்கும் உனக்கு அழுதுட்டு இருக்கிற அவதான். உங்க வீட்டுல என் கூட பேசுறாங்க. இல்ல இல்ல, நிஜம் இல்ல. உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்கு ஒரு அம்மா இருக்கா? இல்ல. ஒரு தம்பி இருக்கா? அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, அவங்க என் அம்மா இல்ல. என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு கேவலம், அசிங்கம். என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நானா பெற்றுக்க சொன்னேன், நானா உயிர் கொடுங்க கேட்டேன். இவங்க என் அம்மா இல்ல. என்னை காவலுங்க எடுத்தாங்களே, அவங்க என் அம்மா. நான் பசங்க சாகும்போது சாப்பாடு போட்டாங்க இல்ல, அவங்க எல்லாரும் என் அம்மா. இவங்க என் அம்மா இல்ல. இவங்க கரெக்ட் சாரோட அம்மா. இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் இல்ல. இவங்க யாரோ, நான் யாரோ. இவங்க நான் பார்க்க கூட ஆசைப்படல. நடந்தது அவ தப்பு இல்ல, யாரோ செஞ்ச பாவம். அவளுக்கு அப்போ 14 வயசு தான் இருக்கும். என்ன செய்யறதுன்னே தெரியல. உன்னை வச்சுக்கவும் முடியல, கலைக்கவும் முடியல. எங்கேயாவது யாராவது பார்த்துப்பாங்கன்னு ரயில்ல விட்டுட்டான். ஆனா
அன்னையிலிருந்து அவ ஒரு நாள் கூட அழாம இருந்ததே கிடையாது. அவர் நெஞ்சு முழுக்க ஏக்கும், உனக்காக ஏக்கும். தெரியாது. தெரிய வேண்டாம், தெரிய வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பையன் இருக்காது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். கையெல்லாம் ரத்தக்கரை அவங்களுக்கு தெரிய வேண்டாம். இப்ப சத்தியம் பண்ணுங்க, இது வரைக்கும் யாருக்கிட்ட நான் கை நீட்டது கிடையாது. சத்தியம் பண்ணு. என்னாச்சு? எனக்கு அழுக வருது. அம்மா அல்லாத சொல்லுமா. என் அம்மா என்னை விட்டுட்டாங்க சொன்னால. என் அம்மா இருக்காங்க, இந்த ஊர்ல தான் இருக்காங்க. யார் தெரியுமா? கலெக்டர் அம்மா தான் என் அம்மா. என்னால நான் அவங்களை அம்மான்னு கூப்பிட முடியாது. உங்க யாரு, நான் யாரு? சீப்புன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. இல்லைம்மா, ஏதாவது செய்யணும் தேவா. பேர் சொன்னாலே போதும், தேவசூரியன் அடி மரண அடி நிறுத்தணும், உடனே நிறுத்தணும். இல்ல அழிச்சிருவாங்க. ஆமா, நாம நிறுத்திலாமே, இது எல்லாத்தையும் நிறுத்திலாமே. போதும், உங்களுக்கு எல்லாம் இருக்கு. பேர் இருக்கு, புகழ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. போராதா? போராது, எனக்கு போராது. ஒருத்தன் பசிக்கு சாப்பாடு இருக்கு, போட்டுக்கு துணி இருக்கு, போதும் சொன்னா கேவலம். மழைக்கு கூரை இருக்கு, வேற எதுவும் வேணாம் சொன்னா வெக்க கேடு. நாங்க என்ன நிறுத்தணும்? யார் ஒரு கலெக்டர் வந்து எல்லாத்தையும் நிறுத்தின்னு சொன்னா நாங்க நிறுத்தணுமா? அவங்க யார் வேணா போட்டு அடிப்பாங்க, யார் வேணா தூக்கி ஆக்கப்பட போடுவாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? இந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்கணும். மாட்டேன், நான் நிறுத்த மாட்டேன். அந்த கலெக்டர் சொல்லி நான் நிறுத்த மாட்டேன். அவங்கள நிறுத்துவேன். ஒண்ணு அந்த அர்ஜுன் ஐஏஎஸ் அழியணும், இல்ல இந்த தேவராஜ் சூர்யா முடியும். அது வரைக்கும் இந்த யுத்தம் நிற்காது.
ரொம்ப நல்லவர். எப்படின்னு தெரியல, ஆனா குணத்துல நிறைய உங்களை மாதிரி இருக்காரு. உங்க கூட கொஞ்சம் தனியா பேசு. கரெக்ட் சார். உங்களுக்கு என்ன பிடிக்காது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு மனோட வந்திருக்கேன். நீங்க இந்த ஊர் விட்டு மாறி போயிடணும். நீங்க நல்லவங்க. நிறைய பேருக்கு நல்லா செய்றீங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல, அதனால தான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த ஊர் விட்டு மாறி போயிடுங்க. நீங்க நடு ரோட்ல ஒரு ஆளை போட்டு உதைப்பீங்க, தீ வச்சு எரிச்சிடுவீங்க, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்டர் அடி அடின்னு அடிப்பீங்க. கோர்ட்டு சத்தம் எதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு பயந்துட்டு இந்த ஊர் விட்டு மாறி போயிடணும்ல. போவேன். அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் ஒழிச்சிட்டு தான் போவேன். கரெக்ட் சார், நீங்க நல்லவங்க. கரெக்ட் சார், நீங்க ரொம்ப நல்லவங்க. நாங்க மோசமானவங்க. நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்கு. பயமுறுத்துறியா? இல்ல, கெஞ்சி கேட்கிறேன். உங்களை விட வயசுல பெரிய உங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி கேட்கிறேன். உன்ன மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா நீ பிறந்தப்ப எங்க அம்மா உன்னை விட்டு எரிஞ்சிருப்பாங்க. கரெக்ட் சார், கரெக்ட். நீங்க நல்லா இருக்கணும் சார். மறுபடியும் அடுத்த இன்ஜெக்ஷனுக்கு குழந்தை கூட்டிட்டு வரணும். அழக்கூடாது, அழக்கூடாது. பேர் என்ன? பேர் சொல்லு. அழகி. வா. இது எதுக்கு? இது வேண்டாமே, இது எடுத்துடலாமா? நல்ல பொண்ணு. உனக்கு சாக்லேட்னா பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? சாக்லேட் தான் தருவாங்க. போய் அழுவாங்களா? இனிமே அழக்கூடாது. நல்ல பொண்ணு இல்ல? தமிழழகி. இத மறந்துட்டியே. இது சூர்யாது. சூர்யா அது பிறந்துச்சா? ஒரு அம்மா பார்த்தாங்க. ஒரு வந்துச்சா? அவங்க அம்மாக்கு பிடிக்கல. மஞ்சள் துணியில சுத்தி தெரிஞ்சிட்டாங்க. என்னம்மா, என்னாச்சு? சொல்லுமா, என்னாச்சு? பையன் இருக்கா? சூர்யா. தெரியும், அவன் நல்லவன். அது உனக்கு தெரியாது. கல்யாணி, உன் பையன் ரொம்ப நல்லவன். எனக்கு நல்லா தெரியும். நம்புமா, என்ன நம்பு.
தம்பி சொல்லு. நான் மனோகரன் தேவராஜ் கூட 10 வருஷம் இருந்திருக்கேன். அவங்க எல்லா நடவடிக்கையிலும் கூட இருந்திருக்கேன். இப்ப அப்ரூவரா மாற விரும்புறேன். அரெஸ்ட் வாரண்ட். தேவராஜ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணே. நடு ரோட்ல விலங்கு போட்டு இழுத்துட்டு போறாங்க. அந்த தேவராஜத்துக்கு உள்ள போட்டாங்களாம?
ஏமா நான் அனாதையா குடிசை வீட்டுல விட்டுட்டேன். நான் என்னமா தப்பு செஞ்சேன்? ஏமா இப்படி பண்ணிட்டேன்? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பார்த்தா 1000 கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். நான் இப்போ இதை பார்க்கும்போது என் கோபையில போயிடுச்சுப்பா. உன்னை அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கவும் போல இருக்கு. அம்மா அம்மா சூர்யா என்ன பாரு, என்ன ஒரு தடவை பாரு. இத்தனை வருஷமா நீ பட்ட கஷ்டம் இல்ல என்னாலதான். கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாலேயே உன்னை தூக்கி போட்டு போனவன உனக்கு நான் பேர் வச்சது கிடையாது, உனக்கு யாரும் தூக்குனது கிடையாது, ஒரு வாய் சாப்பாடு கூட ஊட்டினது கிடையாது. ஏண்டா உனக்கு இப்படி ஒரு அம்மா? யாராவது புண்ணிய உதவி வைத்திர நீ பிறந்திருக்க கூடாது. ஆனா எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் இப்புள்ள எனக்கு கிடைக்கும். எத்தனை வருஷம் கழிச்சாலும் அவனை நான் திரும்ப பார்ப்பேன். அவன் கால விழுந்து அழணும், என் உயிர் போற வரைக்கும் அழணும். என் கூட வந்துரு சூர்யா. நம்மள எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிடலாம். இனிமே இதெல்லாம் வேண்டாம், நம்மள ஒன்னா இருக்கலாம். எப்படிமா நான் தேவா விட்டுட்டு வர முடியும்? எனக்கு யாரும் இல்லாத புது தேவா ஒருத்தன் தான் இருந்தா. எப்படிமா இப்ப போய் அவனை விட்டுட்டு வர முடியும்? இங்க அர்ஜுன் கூட இருக்கணும், நான் தேவா கூட இருக்கணும். அதான் நியாயம். அங்க ஷூட்டிங் ஆர்டர் எல்லாம் பேசிக்கிறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு நீ எனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு அர்ஜுனுக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அப்புறம் அந்த பரிசு தக்க வேண்டியும் இப்ப புதுசு சாவப்பா பயப்பட போறது. நீ அர்ஜுன் பத்தி கவலைப்படாது. என்னால அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாது. உன் மேல சத்தியம், என் அம்மா மேல சத்தியம். கேஷுவலிட்டி சந்தர் போஸ்ட் மெட்ராஸ் செக்ரட்டரி இருந்து ஃபோன் சார். சீஃப் செக்ரட்டரி உங்களோட அர்ஜென்டா பேசணுமா சார்? ஹலோ. எஸ் சார். சார் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இங்க வந்து so we can surely bring it under control. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். சார் இந்த தேவராஜ் மாதிரி ஆளு எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். என்ன மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்த திங்கட்கிழமை ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். அது வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. அந்த கரெக்டர் சாகணும்.
எஸ்பி சாகணும், அதுவும் பொறுப்பு. அவசரப்பட்டு செய்ய வேணாம் தேவ். நாம இது வரைக்கும் தப்பு செஞ்சவங்க மட்டும்தான் அடிச்சிருக்கோம், தண்டிச்சிருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்ல வரவன் போறான் இல்ல போட அடிச்சிருக்கான், எட்டி ஒழிச்சிருக்கான். பதில கடிப்போம், ஊரை விட்டு மாத்தோம். ஏன் சூர்யா, ஏன் கலெக்டர் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்? உனக்கு வேண்டியவங்க கலெக்டரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீ ஆசைப்பட்டவ விதவை ஆயிடக்கூடாதுன்னா நான் சொன்ன தேவா, என்னை பார்த்து சொல்லு. இல்லன்னு சொல்லாது சூர்யா. அந்த கலெக்டர் அப்பா உன்னை தேடி வராரு, நடக்குது எனக்கு தெரியாம. ஏன் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யால என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடி ஒரு தடவை சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. உனக்கு கொடுக்கதானே உயிர், அதே உனக்கு புரியல. இந்த ஊரு உலகம் சொந்தம் எதுவும் முக்கியம் இல்ல. என்னை பெற்றவளை வந்தாலும் நீதான் தேவதான், புரியுதா? அப்ப அந்த அர்ஜுனை கொண்டுட்டு வா. அது மட்டும் என்னால முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? முடியாது தேவா. ஏன் அர்ஜுனன் தம்பி? என்னை பெற்றவத அர்ஜுனையும் பெற்றான். என்னால் அர்ஜுனுக்கு ஏதோ ஆகாத சத்தியம் செஞ்சிருக்கேன். வேகமா கிட்ட நீங்க இந்த ஊரை விட்டு மாறி போறதுக்கு முன்னாடி தேவராஜ் சூர்யாவும் இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? சில நியாயமான விஷயங்களை சட்டப்படி செய்ய முடியாது, வேறு விதமா தான் செய்யணும். உள்ள முள்ளால் தான் எடுக்கணும். கரிவர்தனா, ஆமா, நாம எதுவும் செய்ய போறதில்லை. அவங்களுக்குள்ளே மோதிப்பாங்க, அவங்களே அழிஞ்சுப்பாங்க. நாம பார்க்காம விட்டுட்டா போதும். இதை செஞ்சு அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். வித்தியாசம் இருக்கும். நாளைக்கு நாம உயிரோட இருப்போம், தேவராஜ் உயிரோட இருக்க மாட்டான், சூர்யா உயிரோட இருக்க மாட்டான். நிச்சயம். இது செய்யாத அர்ஜுன், இது வேண்டாம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன் கால அழுது கேட்கிறேன். இது வேண்டாம்டா, இது வேண்டாம். சூர்யா, சூர்யா, சூர்யா என் பையன்டா, நான் பெத்த புள்ள. அவனை ஒண்ணு செஞ்சிடாத, அவனை விட்டுடு, அவனை விட்டுடு. இதெல்லாம் தெரிஞ்சு நீ என் கூடவே இருந்தியா? உன் குடும்பம் தெரிஞ்சு அவங்களை எதிர்த்து நின்னியா? உடம்புல ஓடுறது அதே இடத்தோடு தெரிஞ்சு நீ ஏன்? என்ன நீ என் நண்பன். நிக்கிறான் பாரு, அவன் குடும்பத்தையே விட்டு கூட வந்து நிக்கிறான் பாரு. சுந்தரம், பாத்தீங்களா என் தளபதிய? பாத்தீங்களா நீங்க? சூர்யா உன் பையனாமா? ஏனாமா என் அண்ணன் கூட நான் அதெல்லாம் மோதிட்டு இருந்தேன். உன் பையனை போய் அழிக்க பார்த்தேனேமா? சூர்யா, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. நீதான் எனக்கு.
அர்ஜுன் உனக்கு தம்பின்னா எனக்கு அப்படிதான். உனக்கு ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அது எனக்கும் சொந்தம். என்னை பிரிக்க பார்க்காதடா. விட மாட்டேன், விட மாட்டேன். உன் பையனுக்கு எதுவாக விட மாட்டேன். என் அண்ணனுக்கு எதுவாக விட மாட்டேன். தேவா எங்க? கலெக்டர் சார் பார்க்க போறோம். அவர்கிட்ட சரணடைய போறோம். ஹலோ, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். அப்பா, எஸ்பி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. என்னவா? தேவராஜனையும் சூர்யாவையும் எது செய்ய வேணாம்னு சொல்றாரு. நான் எங்க இல்லைன்னு சொல்ல. கலெக்டர் சார், கலெக்டர் சார். சரணடைய வந்திருக்க. என் சூர்யாவோட குடும்பம் என் குடும்பம். நான் சரணடைய வந்திருக்கேன். ஏத்துக்குங்க. சூர்யா! எனக்கு ஒண்ணு தேவா. எனக்கு ஒண்ணு தேவா. தேவா, 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 தேவா. சூர்யா, போகாத சூர்யா, சூர்யா நில்லு. சூர்யா! கரிவர்தன்! கரிவர்தன்! கரிவர்தன்!
என் தேவாவை கொண்டுட்டேடா. தேவராஜ கொண்டுட்டேடா. என் தோழனை கொண்டுட்டேடா. என் கண்ணதிலேயே கொண்டுட்டேடா. என் மடியில கொண்டுட்டேடா. சாரி சார், சூர்யாவுக்கு எதிராக எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. எங்களால் எதுவும் செய்ய முடியாது. வரேன். குட் லக். வரேன். அம்மா வாங்க போலாம். அம்மா நேரம் வச்சு வாங்க. நீ போயிட்டு வா, நாங்க சூர்யாவோட இருக்கோம்.